பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களே உங்களுக்காக பொருள் கொடுக்கக்கூடிய தலைவியாக, மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவியாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அதிகாரிகள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களே உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் மக்களை இன்றைக்கு உங்களை சந்திப்பதற்காக உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக மக்களை உங்களை சந்திப்பதற்காக இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வெற்றி முகத்தோடு அந்த கூட்டாட்டத்துக்குரிய நம் புரட்சி இந்த வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள் மக்களே. 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மகத்தான வெற்றியை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தாருங்கள் என கேட்டு தாருங்கள் கொண்ட அன்னையாக, ஒட்டுமொத்த கழக தோழர்களுடைய அன்னையாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களை உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவியாக நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய மறுவுருவமாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களை உழைப்பதற்காக எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தாருங்கள் மக்களை என கேட்டு உங்கள் மத்தியில் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக இந்த மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக ஒரு மாற்றத்தை அரசியலில் உருவாக்கி தாருங்கள் என கேட்டு உங்கள் மத்தியிலே நம்முடைய கழக பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அன்னியார் புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அன்புடன் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு மாற்றத்தை அரசியலில் உருவாக்கி தரக்கூடிய சக்தியாக நம் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே மக்களுக்காக தலைவியாக அவருடைய பாசத்துக்குரிய அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக குரல் வந்து கொண்டிருக்கிறார். மக்களே ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு லஞ்சத்தையும் ஊழலையும் நிறுத்தோம் என சொன்ன நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய நம் பாசத்துக்குரிய அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களே உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் தலைவியாக நம் கழகத்தினுடைய போர் முரசாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவியாக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய குரல் கொடுக்கக்கூடிய தலைவியாக உங்கள் மத்தியிலே நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய புரட்சி அன்னியார் அவர்கள் மக்களை வந்து வண்டி ஆணவம் போனாலும் பரவாயில்ல, தமிழக அரசியலை ஒரு புதிய புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிற அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை நேரில் சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்களை மகத்தான தலைவியாக மிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களை உங்களை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்புக்கும் பாசத்துக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து உங்களை தேடி உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவியாக நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ள கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அரசியல் புரட்சி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி தரக்கூடிய அசைக்க முடியாத பெண் சக்தியாக இருக்கிற நம் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் வரவேற்பு
விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வெற்றி முகத்தோடு கம்பீரமாக மக்களை உங்களை காப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். 2026 அந்நியாருடைய குரல் தமிழக சட்டப்பேரவையிலே ஒலித்திட நீங்கள் மறவாமல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான மாபெரும் வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தமிழக முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் கண்டு எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு தமிழக அரசியலே தவிர்க்க முடியாத ஒரு பெண் சக்தியாக உருவெடுத்திருக்கிற நம் கழக பொதுச் செயலாளர் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து கையசைத்து உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு உங்கள் வீட்டு பெண்ணாக தென்னகத்து ஜான்சி ராணியாக உங்கள் மத்தியிலே நம்முடைய பொதுச் செயலாளர் பாசத்துக்குரிய மக்களே உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். 2026 அந்நியாருடைய குரல் தமிழக சட்டப்பேரவையிலே ஒலித்திட நம்முடைய தலைவர் கண்டெடுத்த வெற்றியின் சின்னமாம், அந்நியார் கண்டெடுத்த வெற்றியின் சின்னமாம், கொட்டு முரசு சிக்கலின் வெற்றி முரசு சின்னமாக மாற்றுங்கள் மக்களை என அன்போடு பண்போடு பாசத்தோடு கேட்டு நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து ஒரு வெற்றி வாய்ப்பினை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான மக்கள் தலைவியாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, நம்முடைய தமிழக அரசியலே ஆளுமை மிக்க ஒரு பெண் சக்தியாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக மக்களை உங்களை காண்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து எங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு சென்னை முதல் கன்னியாகுமரி மக்கள் வரை இன்று வரையிலே சுற்றுப்பயணத்தை செய்து கொண்டிருக்கிற நம் பாசத்துக்குரிய உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார், கையசைத்து வந்து கொண்டிருக்கிறார், வெற்றி முகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். அன்பெல்லாம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் 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 என கேட்டு அன்புள்ள கொண்ட அன்னையாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்புக்கு பாசத்துக்குரிய அந்நியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். அந்நியாருடைய குரல் தமிழக சட்டப்பேரவையிலே ஒலித்திட நீங்கள் எல்லாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதற்காக உங்கள் வீட்டு பெண்ணாக தென்னகத்து ஜான்சி ராணியாக தைரியமிக்க தலைவியாக எங்கள் கழகத்தினுடைய போர் முரசாக புரட்சி அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து ஒரு வெற்றி வாய்ப்பினை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு நம் அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் அவருடைய கனவுகளை நெஞ்சிலே சுமந்து நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் மக்களே உங்களை நாடி உங்களை தேடி உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை தேடி தாருங்கள் மக்களை என கேட்டு உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களில் ஒருவராக உழைப்பதற்கு எங்களுக்கு ஒரு வெற்றியை தாருங்கள் அன்னையாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து எங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போடக்கூடிய மகத்தான தலைமையாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ள கொண்ட பெரியவர்களை, தாய்மார்களை, படித்தவர்களை, பண்பாளர்களை உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக நம்முடைய அன்பு தலைவர் கேசன் அவருடைய ரத யாத்திரைக்கு துவக்கி வைத்து மக்களோடு மக்களாக நடைபெறும் நடந்து தமிழக அரசியலே ஒரு புதிய அரசியல் வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிற நம் பாசத்துக்குரிய அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள்
இருபத்தாறிலே அந்நியாருடைய குரல் தமிழக சட்டப்பேரவையை உறுப்பினர் ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக தைரியத்தின் தலைவியாய் தன்னம்பிக்கையில் இருப்பிடமாய் ஆற்றலின் பிறப்பிடமாய் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தினை முன்னெடுத்து மக்களாக உங்களை சந்திப்பதற்காக உற்சாகத்தோடு மக்களே உங்கள் வண்டிகளை வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கித்தாருங்கள் மக்களை என கேட்டு இந்த பிரச்சார வாகனத்தினை முன்னம் வந்து வெற்றி கையை அசைத்து இருக்கை பிடித்து நம் பொதுச் செயலாளர் உங்கள் வண்டிகளை வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ள கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே மறந்து விடாதீர்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம் பாசத்துக்குரிய அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தினை முன்னெடுத்து வெற்றி முகத்தோடு கம்பீரமாக மக்களே உங்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்து திறந்து விடாதீர்கள். 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக மக்கள் தலைவியாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அன்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே, உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை கேள்வி என்கிற திட்டத்தின் மூலமாக இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய கனவு லட்சியங்களை வென்றெடுக்கக்கூடிய தலைவியாக பாசத்துக்குரிய அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து இருக்கை அசைத்து மக்களாகிய உங்களை நேரிலே சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தார்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக மக்களுடைய மத்தியிலே தொண்டர்கள் மத்தியிலே உற்சாகத்தோடு நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள்
உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக நம்முடைய தலைவர் கேப்டனுடைய ரத யாத்திரையை துவக்கி வைத்து மக்களோடு மக்களாக உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவியாக நம் பாசத்துக்குரிய அன்னியார் புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே கொண்டு வருகிற 2026 ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிற நம் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே கொண்டு மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை அரசியலில் உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு உங்களை நாடி உங்களை தேடி உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வருகிற தேர்தல் காலங்களிலே ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் என அன்போடு பண்போடு பாசத்தோடு கேட்டு உங்கள் மத்தியிலே நம் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி இருக்கிற திட்டத்தின் மூலமாக இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்தித்து நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த பிரச்சார வாகனத்திலே கொண்டு மக்களாகிய உங்களை நாடு வந்து கொண்டிருக்கிறார். 2026 அந்நியாருடைய குரல் தமிழக சட்டப்பேரவையிலே ஒழித்திட நீங்கள் எல்லாம் மறவாமல் ஒரு மகத்தான வெற்றியை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தாருங்கள் என தாய் ஒன்றை கொண்ட அன்னையாக தைரியத்தின் தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே கொண்டு மக்களே உங்களுக்கு உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு நான் உழைப்பு சம்பாதித்த பணத்தை இந்த நாட்டு மக்களுக்காக வாரி வழங்கிய வாரி வந்தனாக வாழ்ந்த தலைவர் நம்முடைய கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவருடைய கனவுகளை வென்றெடுக்கக்கூடிய தலைவியாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை நேரிலே சந்தித்து ஒரு புதிய மாற்றத்தை அரசியலில் உருவாக்கி தாருகிற இந்த பிரச்சார வாகனத்திலே கொண்டமர்ந்து கையசைத்து நம்முடைய பொதுச் செயலாளர் வெற்றி முகத்தோடு வென்று கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, ஒரு மாற்றத்தை அரசியலில் உருவாக்கி தர நம்முடைய அந்நியாருடைய அரசியல் கரத்தை வலுப்படுத்துங்கள் மக்களை என கேட்டு இருகை அசைத்தபடி உங்கள் மத்தியிலே நம்முடைய பொதுச் செயலாளர் பாசத்தை வெளிப்படுத்தி வெற்றியை வெளிப்படுத்தி நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த நம்முடைய பொதுச் செயலாளர் உச்சகட்ட பிரச்சாரத்திலே இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். 234 தொகுதியும் வெற்றிகரமாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தை வெற்றிகரமாக முடித்த நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அதற்காக உங்களுடைய தொகுதிக்கு வந்திருக்கிறார், உங்களை காப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்களே, நீங்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கிட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம் கண்ணியமிக்க அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே கொண்டு வந்து மக்களே உங்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு தாய்க்குளம் போற்றக்கூடிய தங்க மகளாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே கொண்டு வந்து மக்களே உங்களை நாடி உங்களை தேடி உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களுக்கு பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொண்டர்கள் படைசூழ மக்களே உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஜான்சி அணியாக நம் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே கொண்டு மக்களே உங்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் கருத்தாலே நம்முடைய புரட்சி அதிகாரங்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே கொண்டு உங்களை நாடு வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போடக்கூடிய தலைமையாக இந்த கட்டுப்பாடே
அடுத்தபடியாக நம் பாசத்துக்குரிய அன்னியா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் இல்லங்களை நாடி நல்ல விருந்தங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். தாய்மார்கள் பெரியோர்களே மறந்து விடாதீர்கள். உங்களை நாடி உங்களை தேடி எந்ததற்கு ஜான்சிராணியாக தைரியத்தின் தலைமையாக தன்னம்பிக்கையின் இருப்பிடமாக ஆற்றலின் பிறப்பிடமாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் கேப்டனுடைய மறு உருவமாக அன்னியார் புரட்சி அன்னியாரோடு இந்த பிரச்சார வாகனத்தினை கொண்டப்பட்டு மக்களாட்சி உட்பட கொள்வதற்காக வெற்றி முகத்தோடு சொந்தங்களுடைய தலைவர்களை இன்று வண்டிகளை வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் போன்றக்கூடிய மகத்தான தலைமையாக நம் அன்பு தலைவர் கேட்டவர்களுடைய கனவுகளை லட்சியங்களை பெற்றெடுக்கக்கூடிய தலைமையாக பாசத்துக்குரிய அன்னியா அரவணைக்கக்கூடிய அன்னையாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியா
நம்முடைய கழக பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அதிகார அவர்கள் எந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து உங்கள் இளைஞரினாலே நல்ல ஒன்றங்களை கேட்டு வருகிற திட்டத்தின் மூலமாக இந்த விழாவுடைய மக்களுடைய அதிகார ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தார்கள் மக்களை என கேட்டு மக்கள் போட்டக்கூடிய மகத்தான தலைமையாக உரையாற்ற இருக்கிறார்கள். எங்கள் கழகத்தினுடைய அந்நியார் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். ஆங்காங்கே அமைந்திருக்கக்கூடிய கேப்டனுடைய தொண்டர்கள் அத்தனை பேர்களும் மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஐடன் சோனி அவர்கள் முன்னிலையிலே இன்றைக்கு நிறைவு செய்ய இருக்கக்கூடிய எங்கள் அந்நியார் அவர்கள் இதோ இந்த மையா மேடையிலே வர இருக்கிறார்கள். இதோ கேப்டனுடைய ரதம், இதோ கேப்டனுடைய ரதம், இதோ ரதம், கேப்டனுடைய ரதத்துக்கு வழிவிடுவதற்காக
எதற்காக வந்திருக்கிறார்? உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி இருக்கிற மூலமாக மக்களை உங்கள் மத்தியிலே நம்முடைய பொதுச் செயலாளர் உரையாற்றுகிறார். வண்டி கொஞ்சம் தள்ளி போட சொல்லு. லைட் ஆப்போசிட் லைட்டு ஆப்போசிட். பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் பாட்டாப்பனப்பா ஓகே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதயம், நமது கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரையில இங்கே கலந்து கொள்ள வந்திருக்கும் நம்மளுடைய மண்டல பொறுப்பாளர் ட்ரிபிள் சந்திரன் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் ஐடன் சோனி அவர்களுக்கும், மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும், கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களுக்கும், தொண்டர் படையை சேர்ந்தவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்க கேப்டனுடைய ரத யாத்திரையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கேப்டன் சார்பாக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் நேரடியாக சென்று உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்கள் தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையை வந்து நம்ம முடிச்சுட்டு இன்னைக்கு மார்த்தாண்டத்தில் உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். இங்க உங்க அத்தனை பேரையும் நான் சந்தித்ததில் மகிழ்ச்சி. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து பூத்களிலும் பூத் கமிட்டி அமைச்சு பூத் முகவர்களை அமைத்து BL2 முடிச்சு இன்னைக்கு எல்லா இடத்திலும் நாம் வந்து தேர்தலிலே போட்டியிட தயாராக இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க நாம் வந்து எல்லா தொகுதியிலுமே பூத் கமிட்டிகளை அமைச்சாச்சு. அந்த வகையில் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலுமே நாம வந்து பூத் கமிட்டி அமைச்சிருக்கோம். சற்றேறக்குரிய 2-3 நாட்களாக இங்க நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய சுற்றுப்பயணம் இருந்தது. கன்னியாகுமரியில நேற்றெல்லாம் நான் போய் எல்லா இடத்திற்கும் நேரடியாக சென்றேன். தைப்பூசம் அனைத்து கோவில்களுக்கும் நாம் சென்றோம். உங்கள் அத்தனை பேரையும் நான் பார்த்ததுல மகிழ்ச்சி. எப்பவுமே கன்னியாகுமரி மாவட்டத்தை பத்தி சொல்லணும்னா படித்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற மாவட்டம். அறிவாளிகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு மாவட்டம் தான் கன்னியாகுமரி மாவட்டம். எப்பவுமே படித்தவர்களும் இங்கதான் அதிகம். கன்னியாகுமரி என்றாலே நம்மளுடைய விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் அதே போல இங்கு இருக்கின்ற அந்த முக்கடல் இணையும் இடத்திலே உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாத தெரியல, என்ன சார் உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பேன். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. வண்டி போனா போட்டு விட்டுருங்க. எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அவங்க டிராபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்ம ஆளுங்களை கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. வண்டி போக விட்டுருங்க. அதனால இன்னைக்கு நம்ம வந்து கன்னியாகுமரியில பார்த்தோம்னா படிச்ச மக்கள் அதிகமாக இருக்கிறீங்க. இங்க நாம வெற்றி பெற்று வந்தவுடன் நம்ம தொகுதிக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும்ன்றது ஒண்ணு இருக்கு. இங்க மலைகளை உடைத்து கேரளாவுக்கு கனிம வள கொள்ளைகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதை எல்லாத்தையும் நாம வந்து தடுக்க வேண்டி இருக்கிறது. 37 ஆண்டுகளுக்கு என்ன பாங்க சவுண்டு
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷம் நான் பேசிட்டு போறேன். கொஞ்சம் போங்க, ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. வண்டிக்கு வழி விடுப்பா. இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா வேலை செய்தவங்களுக்கு அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இங்க அதே மாதிரி கனிம வளத்தை கொள்ளையடிக்கிற வாகனங்களை நாம் வந்து நிச்சயமாக தடுக்கணும். முன்னாடி வந்திருப்பாங்க நம்ம ஆட்கள்லாம், கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. டிராபிக் ஜாம் பண்ண வேணாம். டிராபிக் போட்டோம் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, விட்டுருங்க. எல்லா பஸ் வண்டி எல்லாம் விட்டுருங்க, போட்டோம். நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. பஸ் எல்லா வண்டியெல்லாம் போட்ட வழி வந்துருங்க. ஓகேவா, பேசலாமா? சரிங்க. விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட குளித்தலை அரசு மருத்துவமனை இருக்கு. இங்க வந்து அந்த உடற்கூறு ஆய்வு நடத்தாமையே மருத்துவமனைக்கு அனுப்பி வைச்சதாக ஒரு குற்றம் இருக்கு. உடற்கூறு ஆய்வினை மீண்டும் குளித்தலை அரசு மருத்துவமனையில நடத்தி மக்களினுடைய சிரமத்தை நாம் தீர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது யாருக்காக? மக்களுக்காக தான். அதனால நிச்சயமாக எங்க போகுது இந்த பஸ்? இப்படி போதா? அது பஸ்ஸுக்கு வழி விடு. ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்கல்ல? பஸ்ஸுக்கு வழி விடுப்பா. பஸ்ஸுக்கு வழி விடுங்க. போயிட்டா நம்ம பாட்டுக்கு பேசிட்டு கிளம்பிடலாம். பஸ்ஸுக்கு வழி விட்டுரு. தள்ளி வாங்க. நீங்க யாரும் சக்கரத்துல மாட்டிக்க போறீங்க. தள்ளி வாங்க. பஸ்ஸுக்கு வழி விட்டு போட்டோம். இப்படி வந்து மறந்துருக்கீங்க. இப்படி வாங்க. அதே மாதிரி இங்க விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட தனியார் கட்டிடத்துல அனைத்து அங்கன்வாடி மையங்கள் அரசு கட்டிடத்துல செயல்படணும். குளித்தலை நகராட்சியில இயங்கி வரும் சந்தையில் கட்டுமான முறைகேடுகள் நடக்குது. அது மட்டும் இல்லை. நான் புரியுது, பேசுறது புரியுதா? மார்த்தாண்டம் காய்கறி சந்தையில 2008ஆம் ஆண்டு இயங்கி வந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்சி சங்க ஆட்டோனர்கள் எந்த முன்பாக மீண்டும் இயங்க ஆட்டோக்கள் இயங்க அனுமதி வழங்க வேண்டும் என்பது இது எல்லாமே நம்ம மார்த்தாண்டத்துல நம்ம தொகுதி மக்கள் என்னிடம் கோரிக்கையாக தந்ததுதான். இவ்வளவு நேரம் நான் பேசுறது எல்லாம் நம்ம தொகுதிக்காக நிச்சயமாக இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்கு நம்ம மக்கள் சார்பாக கொடுத்தது. அதனால இந்த 2026 தேர்தலில் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்க நம்ம கூட்டணி வைக்கிறோமோ அங்க நிச்சயம் வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று நம்ம தொகுதிகளுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நிச்சயமாக நாம் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்ல. ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க. ஆம்புலன்ஸ்க்கு எல்லாம் வழிவிடு. ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க. ஆம்புலன்ஸ் வழிவிட்டுருங்க. ஆம்புலன்ஸ் போட்டோம். வழிவிடு போட்டோம். ஆம்புலன்ஸ் போட்டோம். பரவாயில்ல போட்டோம். யாரும் எந்த வண்டியும் தடுக்க வேணாம். எல்லா வண்டியும் அனுப்புங்க. அதனால உங்ககிட்ட நான் ஷார்ட்டா பேசிட்டு போறேன். டிராபிக் ஜாமா இருக்கு. நீங்க யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க விரும்பும் கூட்டணியை உறுதியாக நாம் அமைப்போம். அந்த கூட்டணி வெற்றி பெற்று நிச்சயமாக நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு எல்லாத்தையும் நம்ம வந்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம். எனவே பூத் கமிட்டி அமைத்த அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்ககிட்ட நான் சொல்றது ஒண்ணு, நீங்க எல்லாரும் யார் கூட நம்ம வந்து கூட்டணி அமைக்கணும்னு விரும்புறீங்களோ அவங்களோட மட்டும்தான் கூட்டணி.
என் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாருடன் கூட்டணி அமைக்கணும் இந்த முறை அப்படின்னு நினைக்கிறீர்களோ அவர்களோட தான் கூட்டணி. இந்த ரத யாத்திரை வந்து தமிழ்நாடு தலைவர் வந்திருக்காரு. அந்த ரதம் இலங்கை வாழ் தமிழ் மக்களால் நமக்கு தரப்பட்ட ரதம். அது வந்து கேப்டனுக்கு அன்பு பரிசாக இலங்கையில இருந்து வந்திருக்கிறது. நம் தலைவருடைய ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு தலைமை அலுவலகத்தில் அந்த ரத யாத்திரை எப்பவுமே உங்களுக்காக நிற்கும். எனவே நம்மளுடைய கட்சிக்கு நிகர் நம்ம கட்சி தான். நம்ம வந்து கேப்டன் 2005 கட்சி ஆரம்பிச்சப்போ எப்படி மகத்தான ஒரு மாநாடு நடத்துறோமோ அதே மாதிரி ஜனவரி 9 நடத்தின மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அனைவரும் போற்றக்கூடிய ஒரு மாநாடாக மாற்றிய எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் அந்த வெற்றி போய் சேரும் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். கேப்டன் அவர்கள் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார் கேப்டன் அப்படின்றது வரலாறு. மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து தெய்வமாக நமது கேப்டன் அவர்கள் இன்னைக்கு அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் கேப்டன்களா தான் பார்க்கிறேன். நம்ம தலைவர் எங்கும் போல தெய்வமா இருந்து நம் அனைவரையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம கேப்டன் ஒருத்தர், ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை தமிழ்நாடு முழுக்க அவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்கார். எனவே கரை வேட்டி கட்டி துண்டு போட்டு அத்தனை பேருமே நீங்கள் கேப்டன்கள் தான் என்பதை உங்கள் அன்னியாக நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே உங்கள் அத்தனை பேரையுமே நான் சந்தித்ததில் மகிழ்ச்சி. தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக என்பதுல மட்டும் யாருக்கு எந்த இதுவும் வேணாம். ஏன்னா 100 சோறு பீரு எதுவும் கொடுக்காம தானா சேர்ற கூட்டம் நம்மளோட கூட்டம். மாநாடுக்கு கூட சொந்தமா வாகனம் வச்சு நீங்களே உணவு சமைச்சு கொண்டு வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்று மாநாடை மகத்தான வெற்றி மாநாடாக மாற்றி கொடுத்த எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். எனவே நிச்சயமாக 2026 தேர்தல் ஒரு மகத்தான வெற்றி தேர்தலாக இருக்கும். அதன் மூலம் நிச்சயம் நாம் எல்லா தொகுதிகளிலும் மீண்டும் வந்து தேர்தல் பணிகளை ஆற்றுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து 3 மாசத்துல நம்மளுடைய உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலிலும் நீங்க எல்லாரும் போட்டி போட்டு நீங்க எல்லாரும் நாளைக்கு கவுன்சிலர்களாக வெற்றி பெற்று உங்களை அரசு பதவியில் அமர வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். கேப்டன் என்ன சொல்வார்? என் மக்களை நான் தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு தலைவர். அதனால அவர் கனவு லட்சியம் கொள்கைகளை நாம் வென்றெடுப்போம். உறுதியாக மாபெரும் ஒரு வெற்றியை இந்த தேர்தலிலே நாம் பெறுவோம் என்பதை சொல்லி உங்க அத்தனை பேரையும் நான் சந்தித்தலே மகிழ்ச்சி என்று கூறி தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது அந்நியார்